பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். இதற்கு முந்தின செய்தியில் நாம் பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்லி வந்து நின்றவன் அவருடைய வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அங்கு அற்புதம் நடந்தது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாகி நாறி போன கல்லறையின் அருகில் நின்று கொண்டு ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று சொன்ன அதே மாத்திரத்தில் 4 நாட்களாகி நாற்றம் எடுத்து உருக்குலைந்திருந்த அந்த ஜீவனற்ற சடலம் உயிர் பெற்று எழுந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கலங்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படியிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் கட்டாயம் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. என் தேவன் ஜெபத்தை கேட்கவில்லையோ, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பதிலும் இல்லையே என்று புலம்புகிற மக்கள் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படிட்டு ஜெபித்தது உண்மையாய் இருந்தால் உன் ஜெபத்தை கட்டாயம் கர்த்தர் கேட்டார். மட்டுமல்ல, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உனக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபித்தேன், நான் கதறினேன், நான் அழுதேன், உபவாசித்தேன், கர்த்தர் பதில் தரவில்லை. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. ஆனால் நீங்க கேட்டவுடன் பதில் கொடுக்கிறவர் அல்ல. உங்களுக்கு எப்ப அவர் செய்யணுமோ அந்த நேரம், நீங்க நினையாத நேரத்தில் கர்த்தரை நடத்தியே தீருவார். இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் உண்டு. உபவாசம் இருந்து பல காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த நேரங்கள் உண்டு. ஆனா உடனடியாக பதில் கிடைக்காது. நான் எதிர்பார்ப்பு எனக்கு இப்ப வேணும், இப்ப கிடைச்சாதான், இந்த பிரச்சனை மத்தியில் இப்ப எனக்கு தேவன் எனக்கு பதில் தந்தால் நன்றா இருக்குமே என்று நான் நினைத்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் ஜெபித்த நேரம் உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், காலங்கள் கழித்து, நாட்கள் கழித்து, அல்லது வருஷம் கூட கழித்து அது கர்த்தருக்கு செய்வார். ஆனால் அந்த நேரம் அவர் செய்ததுதான் நான் ஜெபித்த ஜெபத்திற்குரிய பதில் சரியான நேரமா இருக்கும். நான் நேரமே இருந்தால் நல்லா இருக்குமே என்று கேட்டது, அது அந்த நேரம் அது சரியானதாக இருக்காது. அதான் விஷயம். அப்ப நம்முடைய ஜெபம் எல்லாம் தேவன் கேட்கிறார். ஆனா ஏற்ற நேரம் கர்த்தர் பதில் தருவார். ஜெபிக்காமல் இராதிருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். கிடைக்கவில்லையே, ஐயோ நான் ஜெபித்து எனக்கு பதில் இல்லையே என்று தளர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தேவனோடு ஜெபித்தது உண்மையா இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பதிலை கர்த்தர் கொடுப்பார், சந்தேகமே இல்லை. இங்கதான் நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கு சீமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவர்கள் வலை போட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு அங்கு போகும்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலையை அலசி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வேலை முடிஞ்சு என்று கீழே நாம் பார்க்கும் போதுதான் பிரைஸ் தி லார்ட், அவர்கள் வலையிட்டு மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கிடைக்கல. அதுதான் 5ஆம் வசனம் சொல்லுங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட்.
முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்ற பேசலாம். ஆண்டவர் சொன்னா நீங்க வலையை போடுங்க, ஆழத்துல போய் போடுங்க. பதில் அவன் சொல்றான், ராத்திரி பூரா நாங்க அலைஞ்சிட்டோம் ஆண்டவரே, ராத்திரி பூரா நாங்க பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப டயர்டா இருக்கிறோம். ஏன்னா ராத்திரி பூரா தூங்காம மீன் பிடிச்சாங்க, இவங்களுக்கு களைத்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவங்க பதில் அப்படிதான் அதனுடைய பதிலை சொல்லி இருப்பாரு. அப்படி சொன்னார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருக்கு, ராத்திரி எல்லாம் நாங்க வலை போட்டு தூங்காம களைச்சு போய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல போய் ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொல்றீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. ராத்திரி எல்லாம் நாங்க பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, திரும்பவும் நாங்க கிடைக்காத ஏரியாவில் கிடைக்காத இந்த கடல்ல நாங்க மீண்டும் போய் கஷ்டப்படவா என்றுள்ள ஒரு அர்த்தத்தில் அவன் பதில் சொல்லுகிறான். பேசுறான், சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், ஆகிலும் பேசுறான். அல்லேலூயா, ஆகிலும் சொல்லிவிட்டு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். தொடக்கத்தில் அவனுடைய இருதயத்துக்கு பல எண்ணங்கள் உண்டாயிருக்கும். ராத்திரி பூரா பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே கிடைக்கலப்பா என்று அவன் பதில் சொல்ல வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் மனதில் கொண்டுதான் சொல்லி இருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, ராத்திரி பூரா ரொம்ப டயர்டு, ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சு வந்தா, இப்ப இயேசு வந்து ஆழத்துக்கு திரும்பவும் போன்னு சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொல்றாரு, என்ன செய்யறது? அவரோட வார்த்தையை தட்ட முடியாது, இல்லை என்று உதறி தள்ளிவிட்டு போய்விடலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை அவரை மதிக்கிறதுனால, அவரை கனப்படுத்துகிறதுனால, ஆமென், அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். ஆமென். என்ன நடந்தது? அவருடைய வார்த்தையின்படி வலைய போட்டதுனால அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! அதே கடல்ல தான் ராத்திரி எல்லாம் வலை போட்டு மீன் கிடைக்காமல் ஏமாந்து வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் போட்ட அதே கடல்ல, அதே இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், போடுங்கள் என்று, வலையை போடுங்க. ஆமென். எங்கு இல்லையோ அங்கே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதே, இல்லாமையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். நான் நேரம் சொன்னேன், லாசரு செத்து போன, ஜீவன் இல்லை, ஆனால் வெளியே வா என்று இருக்கிறது போல அழைக்கிறான். இங்குதான் பார்க்கிறோம், அவர்கள் இரவு முழுவதும் அலைந்து கிடைக்கவில்லை, வெறுமையான மனிதராக நின்று கொண்டிருக்கிறார்கள். கடலில் மீன் இல்லை, மீன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் போட்டதுனால இல்லாத இடத்துல, ஆமென், அவர்களுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதான நன்மை அவர் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது! ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார். உங்களுடைய எல்லா வெறுமையும் கர்த்தர் அகற்றுவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோவான் 2வது அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது. பேசலாம், இயேசுவினுடைய தாயார் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, காணாம ஒரு கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு முதலாவது தெரியப்படுத்தினேன். அங்கு திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, இல்லை, எல்லாருடைய முகங்களை ஏமாற்ற, ஐயோ முக்கியமானதல்லவா திராட்சரசம் கல்யாண வீட்டுல இல்லாம போயிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கவில்லையேன்னு நினைக்கிறார்கள். நினைத்து விட்டுதான் இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்துல வந்து சொல்றாங்க. இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். உடனே இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அவருடைய தாய் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து என்ன செய்யாதுங்க, சத்தம் போட்டு நிற்காதுங்க,
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். இனிப்ப அவருடைய சொல்லுக்காக இவர்கள் காத்திருங்க. அவருடைய வார்த்தை, ஆமென், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்க. அந்த இடத்துல வேண்டாம் மரியாள் சொல்லி இருக்கலாம், இயேசுவின் தாய் தானே, சரி அப்ப அதை செய்யுங்க இதை செய்யணும்னு சொல்லலாம். அவர் ஒண்ணுமே சொல்லவில்லை. அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவின் வார்த்தைக்கு மட்டுமே தான் இல்லாததை உருவாக்கும் வல்லமை உண்டு. இயேசுவின் வார்த்தைக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தையில் மட்டும்தான் வியாதி குணமாகும். இயேசுவின் வார்த்தையில் மட்டும்தான் இல்லாதது உருவாகும். ஆமென். மரியாதை வார்த்தையில் வல்லமை இல்லை. ஆமென். கிளியரா நமக்கு தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கனத்துக்குரியவங்க பரிசுத்தவாட்டி, இயேசுவை 10 மாசம் சுமந்து பெற்றவர்கள், அவர் மதிப்புக்கும் கனத்துக்கும் உரியவர்கள் தான். ஆனாலும் அவருடைய வார்த்தையில் அல்ல வல்லமை, இயேசுவின் வார்த்தையில வல்லமை. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தாங்க. இயேசு சொன்னார், ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்க. சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஜாடி, அதில் ஏற்கனவே சுத்திகரிப்புக்குரியதான தண்ணீர் இருக்கிறது. ஆமென். அந்த ஜாடியில் தண்ணீர் அதை கவிழ்த்து விட்டு அதில் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டி விட்டு, ஆமென், வேறு தண்ணீரை நிரப்பினார்கள். ஆமென். ஜாடி சுத்திகரிப்புக்குள்ளதுதான். அந்த ஜாடி வெளியே தான் வைக்கப்பட்டிருக்கும். ஒருபோது அந்த ஜாடி அந்த வீட்டினுடைய உள்பகுதி அது கண்டதில்லை. ஆமென். அது வெளியே தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் வார்த்தை, ஆமென், அங்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்க. இனிப்ப ஜாடியில் திராட்சரசம் உண்டாகணும். இந்த ஜாடி உள்ள போயாகணும் வீட்டுக்குள்ள. ஆமென். அங்கிருந்து ஜாடிகள் வெளியே வருகிறது. வெளியே இருந்த ஜாடி இப்பொழுது கல் ஜாடி உள்ளே போகிறது. இதில் இருந்தது கீழே கொட்டப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. வெளியே இருந்தது சுத்தமாக்கப்பட்டு இதோ உள்ளே கடந்து செல்கிறது. ஆண்டு சொன்னார், ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்க. சாதாரணமான கிணற்றில் கடந்த தண்ணீரை கோரி ஜாடியை நிரப்பினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கலரே இல்லை, சுவை இல்லை, வாசனை இல்லை, ஒன்றுமில்லாத தண்ணீரை கோரி அந்த ஜாடியை நிரப்பினாங்க. ஜனப்பீட்டு இயேசுட்ட வந்தாங்க. இப்ப நீங்க மூண்டு கொடுங்க. பாருங்கள், அந்த திராட்சரசத்தை ருசித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். அதாவது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் என்று சொல்லப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், திராட்சரசம் கலர் இல்லாத, நிறமில்லாத தண்ணீர் ஜாடிக்குள் போன பிறகு நிறம் உள்ளதான திராட்சரசத்தின் நிறமுடையதாய் மாறினது. வாசனை இல்லாத தண்ணீர் ஜாடியில் போன பிறகு வாசனை நிறைந்த திராட்சரச வாசனையுடையதாக மாறினது. சுவையில்லாத தண்ணீர் ஜாடிக்குள் போன போது நல்ல இனிமையான ருசி உள்ளதான திராட்சரசமாய் வெளியே வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இவ்வளவு மகிமையான வல்லமை உள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த ஜாடியை போல ஒருவேளை உங்களை வெளியே தள்ளி விட்டிருக்கலாம். ஆமென். வெளியே தள்ளி விட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வெறுமை மாற்றப்படுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பாருங்கள். ஆமென். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள். மனுஷனிடத்தில் சென்று பிரயோஜனம் இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு சொன்னார், ஆமென், ஜாடியை தண்ணீர் நிரப்புங்க. ஜாடி தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஜாடி சுத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். சுத்திகரிப்பு வைக்கப்பட்டது, சுத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். சுத்தம் பண்ணப்பட்டால் மட்டும் போதாது, இந்த ஜாடி வீட்டுக்குள் போக வேண்டும். வீட்டுக்குள் இது அங்கு போக வேண்டும் என்றால் அங்கு ஏற்கனவே இருக்கிற ஜாடி வெளியே வந்தாக வேண்டும்.
உள்ளே இருந்தது வெளியே தள்ளப்பட்டது. வெளியே இருந்தது உள்ளே கடந்து சென்றது. யூதர்கள் இயேசுவை பிடித்து சிறையில் அறைந்து கொண்டார்கள். புறஜாதியாரோ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் வெளியே தள்ளினார்கள், சிலுவை அறைந்தார்கள். இயேசுவோ தமது கரத்தை நமக்கு நேராக நீட்டினார். ஆமென். உள்ளே இருந்தது வெளியே சென்றது, வெளியே இருந்தது உள்ளே சென்றது. நாம் என்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராக தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த ரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். இதே போல அல்லேலூயா. அந்த திராட்சரசம் வேறு தண்ணீரா ருசி இல்லாததை ருசி உள்ளதாகவும், வாசனை இல்லாததை வாசனை உள்ளதாகவும், நிறம் இல்லாததை நிறம் உள்ளதாகவும் கர்த்தர் மாற்றினார். இன்று உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அதை ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்று வெறுமையா இருக்கலாம், எல்லாம் இழந்திருக்கலாம். ஆமென். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர், மாற்றத்தை கொடுக்கிறவர், கல்லறை மாற்றுகிறவர், ருசியை மாற்றுகிறவர், வாசனையை மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நம்முடைய அருமை ஆண்டவர் ஆயத்தம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஒன்று மட்டும், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் எதிர்பார்த்து போவீர்களா? அங்குள்ள வேலைக்காரர்களும் சீசர்களும் இயேசுவின் வார்த்தையை எதிர்பார்த்து போனார்கள். இன்று இயேசுவின் வார்த்தை எதிர்பார்ப்போடு கேட்பீர்களா? வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? பாருங்கள், அங்கு பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். திரளான மீன் கிடைத்த, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத இடத்துல திரளான மீன்கள் கிடைக்கிற அளவில் அற்புதம் செய்கிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ருசியே இல்லாத சாதாரணமான தண்ணி, கலர் இல்லாத தண்ணி, வாசனை இல்லாத தண்ணி, வாசனை கொடுத்து சுவை கொடுத்து கலரை மாற்றி எல்லாரும் திருப்தியாகி ருசி உள்ள திராட்சரசமாய் குடிக்கிறவதை கர்த்தர் மாற்றினார். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை வெறுத்து தள்ளப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படலாம், வேண்டாதவர்களாய் காணப்படலாம், ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படலாம். இதோ கர்த்தர் உங்களை சந்திக்க கடந்து வருகிறார். கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, இந்த என்னுடைய வறுமையின் நேரத்தில், இந்த வேதனை நேரத்தில், இந்த இல்லாமையின் நேரத்தில் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேட்பீர்கள் என்றால் இன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்வீராக. அவர் வெறுமையை மாற்றுவீராக, இல்லாமையை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு இனிமையான வாசனை நிறைந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இரக்கம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.